முகலாய பீரியட்ஸ் முகல் எம்பரர்ஸ் வந்தபோது ராஜபுத்திரர்கள் முகல் எம்பரர்ஸில் ஒரு படை அங்கமாக வைக்கிறாங்க. அது கொரில்லா தாக்குதலுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்க. அண்ட் வெரி ஃபெரோசியஸ்ன்னு அவங்கள சொல்கிறாங்க. காரணம் பயமே தெரியாது. ஏன்னா அவனோட டிஎன்ஏவே அப்படிப்பட்ட டிஎன்ஏ, பயம் தெரியாது டிஎன்ஏ. அவனை பொறுத்தவரை சிம்பிள். இது ஒரு பெரிய குற்றமாக கூட அவனை உணரவெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஜெயிலில் போட்டிருக்காங்களா, ஐயோ நம்ம தப்பு செஞ்சதுனால 20 வருஷமாக ஜெயிலில் இருக்கவங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது. அவனை பொறுத்தவரை மற்றவங்களெல்லாம் மாட்டாமல் தொழில் செய்யுங்கடான்னு சொல்லி கொடுப்பான். அவனோட டீச்சிங் மெத்தட் அதுதான். அவன் செய்த இப்போ கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏங்கிற தொட்டு தான் இவ்வளோ பெரிய லெவலில் நீங்கள் பேசுகிறீங்க. அதே திருவேற்காட்டில் கஜேந்திரன் ஒருத்தர் கொண்டு இருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 30 சம்பவங்கள் மேலே அவங்க நிகழ்த்தியிருக்கானுங்களே. அதில் சில சம்பவங்களில் தான் தூக்கு தண்டனை வரைக்கும் போனது. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அன்றைக்கி பிற்படுத்தொட்டு மந்திரியாக இருந்தார் ஜெயலலிதா காலத்தில். அப்போ ஜெயலலிதா அதை தன்னோட எம்எல்ஏ கொண்டுட்டாங்களேன்னு அதை பெருசாக ஆக்கி இந்த தீரன் அதிகாரம் ஜாங்கிட்ட கொடுத்து கொண்டு வந்துட்டு இந்த மேட்ரு இன்னும் பேசப்படுது தம்பி. ஆனால் இப்படி ஒரு டீம் இருக்காங்கங்கிறது 2,35,000 பேருங்கிறது ஒரு டேட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பேர் இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது?